வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இலவச திட்டங்களை அறிவிப்பதை விட்டுவிட்டு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து. நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரையை மேற்கொள்வது குறித்து முக்கிய ஆலோசனை. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்து செல்வ பெருந்தகை வரவேற்பு. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று கருத்து. அதிமுக முதல்கட்ட பெயர்கள் வேட்பாளர் பட்டியல் ரெடி. ஏழுமலையான் காலில் வைத்து எடப்பாடி வழிபாடு நடத்தியதாக தகவல். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என கடையை விரித்தும் கூட்டணி வியாபாரத்துக்கு வராத கட்சிகள். விஜய் அப்செட். இனி விரிவான செய்திகள். இலவசங்களை அறிவிப்பதில் கவனம் செலுத்துவதை விட வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் இலவச மின்சாரம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அதிருப்தி தெரிவித்த உச்சநீதிமன்றம் இலவசமாக எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டால் மக்கள் ஏன் வேலைக்கு போக வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறது. மேலும் இலவசங்களை தேர்தல் நேரங்களில் அறிவிப்பது இன்னும் எத்தனை காலம் தொடரும் என்றும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இனி வருடந்தோறும் கோடை நிவாரணமாக மே மாதத்தில் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு தேர்தல் நடக்கிறப்பதால் முன்கூட்டியே மகளிர் உதவித் தொகையாக 3000 ரூபாய், கோடை சிறப்பு நிவாரணமாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயை தமிழக அரசு வரவு வைத்துள்ளது. இதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்திருந்த நிலையில் வருடந்தோறும் கோடை நிதி வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. இந்த நிலையில் வருடந்தோறும் இனி கோடை சிறப்பு நிவாரணம் தொடரும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ள நிலையில் அரசியல் களம் படு தீவிரமாக உள்ளது. இந்த நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரையை தீவிரப்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதை செல்வ பெருந்தகை வரவேற்றுள்ளார். இதன் மூலம் தமிழக அரசியலில் ஒரு முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இது நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் ஆங்கில சுருக்கமான OPS என்பதை தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் OPS என்று அரசியலில் அழைக்கப்படுகிறார். இதனை குறிப்பிட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு OPS என்றால், அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்றாலே EPSக்கு பிடிக்காது என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டதால் கலகலப்பு ஏற்பட்டது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் கடைபிடித்த போதிலும் ஒரு கட்சி கூட இன்னும் வராததால் அவர் அப்செட் ஆகியுள்ளார். நாம் ஆட்சிக்கு வந்தால் மற்ற கட்சிகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? அவர்களும் நமது கூட்டணிக்கு வருவார்கள் இல்லையா என்று அவர்களுக்கும் ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க வேண்டும் அல்லவா என்று விஜய் பேசியது தாவேகாவினர் வெகுவாக ரசித்தார்கள். அன்று முதல் இன்று வரை காங்கிரஸ், தாவேகா, ராமதாஸ், தேமுதிக என்று பல்வேறு கட்சிகளும் தாவேகா நோக்கி வருவதாக நாள்தோறும் சோசியல் மீடியாக்களில் தகவல்கள் பரவின. எப்படியேனும் காங்கிரஸ், தேமுதிக சென்றுவிடும் என்று சிலர் உறுதியாக தெரிவித்தனர். ஆனால் கடை விரித்தும் கூட ஒருவர் கூட வியாபாரத்துக்கு வராததால் விஜய் கடுமையாக அப்செட் ஆகியுள்ளாராம். இனி காங்கிரசும் அவருடன் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழை அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரியில் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதியும், திண்டுக்கல், தேனி, மதுரையில் பிப்ரவரி 22ஆம் தேதியும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.